மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. இந்த பாடத்துக்கான லைன் பை லைன் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. டோட்டலாக 55 கொஷின்ஸ் இருக்குது. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை எதன் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும்? தொல்லியல், மானுடவியல். புவியின் தோற்றம் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன். மனிதன் நடக்க ஆரம்பித்தது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். மனிதன் புவியெங்கும் பரவ ஆரம்பித்தது 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். வேளாண்மை தொடங்கியது 8000 ஆண்டுகளுக்கு முன். நாகரிகத்தின் தோற்றம் தொடங்கியது 5000 ஆண்டுகளுக்கு முன். மனிதர்கள் எதனாலான கருவிகளை வேட்டைக்கு பயன்படுத்தினர்? கல் மற்றும் எலும்பு. தொடக்க கால மனிதர்கள் தோன்றிய இடம் கிழக்கு ஆப்பிரிக்கா. மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டவன், நடக்க கற்றுக்கொண்டவன் ஆஸ்ட்ரலோபித்திகஸ். ஆஸ்ட்ரலோபித்திகஸ் வாழ்ந்த காலம் 4 இருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தவர்கள் மற்றும் தாடை நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டவர்கள் ஹோமோ ஹெபிலிஸ். ஹோமோ ஹெபிலிஸ் வாழ்ந்த காலம் 2.3 இருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்குள். தொடக்க கால மனிதன் என அழைக்கப்பட்டவர் ஹோமோ ஹெபிலிஸ். நேராக நிமிர்ந்த மனிதன் மற்றும் நெருப்பின் பயனை அறிந்திருந்தவர்கள் ஹோமோ எரெக்டஸ். ஹோமோ எரெக்டஸ் வாழ்ந்த காலம் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவன் மற்றும் கரடுமுரடான கருவிகளை பயன்படுத்தியவர்கள் நியாண்டர்தால். நியாண்டர்தால் வாழ்ந்த காலம் 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்குள். நியாண்டர்தால் மனிதன் இறந்தவர்களை புதைத்ததற்கான சான்றுகள் கிடைத்த இடம் ஜெர்மனி. ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறியவர்கள் ஹோமோ சேப்பியன்ஸ். ஹோமோ சேப்பியன்ஸ் வாழ்ந்த காலம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். சுயமாக சிந்திக்கும் மனிதன் என அழைக்கப்படுபவர் ஹோமோ சேப்பியன்ஸ். குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தியவர்கள் குரோமெக்னான்ஸ். குரோமெக்னான்ஸ் வாழ்ந்த காலம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன். மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் 40,000 ஆண்டுகளுக்கு முன். நவீன மனிதன் என அழைக்கப்படுபவர் குரோமெக்னான்ஸ். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது தொல்லியல். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக விளங்குவது அகழ்வாராய்ச்சி பொருட்கள். மானுடவியலாளர்கள் எந்த பகுதியில் கிடைத்த சில மனித காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள்? தான்சானியா. தான்சானியா இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கு. மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல். மானுடவியல் என்னும் சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? 2 கிரேக்க சொல். ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன். லோகஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். குரோமெக்னான்ஸ் மனிதன் எந்த இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன? லாஸ்காஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிரான்சில் இருக்கு. இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் காணப்பட்ட மனிதன் குரோமெக்னான்ஸ். மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவது பரிணாமம். ஆஸ்ட்ரலோபித்திகஸ் வாழ்விடம் கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹெபிலிஸ் வாழ்விடம் தென்னாப்பிரிக்கா. ஹோமோ எரெக்டஸ் வாழ்விடம் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியாண்டர்தால் வாழ்விடம் யுரேஷியா, அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா ரெண்டுலையுமே. குரோமெக்னான்ஸ் வாழ்விடம் பிரான்ஸ். பீகிங் மனிதன் வாழ்விடம் சீனா. ஹோமோ சேப்பியன்ஸ் வாழ்விடம் ஆப்பிரிக்கா. ஹைடல்பர்க் மனிதன் வாழ்விடம் லண்டன். ஆதிகாலத்தில் மனிதர்களின் முதன்மையான தொழில் வேட்டையாடுதல். ஆயுதங்கள் செய்ய மிகவும் ஏற்றதாக இருந்தது சிக்கிமுக்கிக்கல். தொடக்கத்தில் மனிதர்கள் கண்டு பயந்தது நெருப்பு மற்றும் மின்னல். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் தற்போதும் நடைமுறையில் உள்ள மாவட்டம் நீலகிரி. மனிதர்கள் நெருப்பை உருவாக்க பயன்படுத்தியது சிக்கிமுக்கிக்கல். மனிதர்கள் தங்கள் அறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய சிறந்த கண்டுபிடிப்பு சக்கரம். வண்ணச் சாயங்கள் தயாரிக்க பயன்படும் தாவரங்களின் பாகங்கள்
வேர்கள், இலைகள், மரப்பட்டைகள். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் எங்கு வசித்தார்கள்? குகைகள். தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள். கீழ்வளை விழுப்புரத்தில் இருக்கு, குமுதிபதி மாவடிப்பு கோயம்புத்தூர், பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி, உசிலம்பட்டி மதுரை. மனித சமூகத்தின் முதல் கலை கைவினைத்திறன். மொழி தோன்றுவதற்கு முன்னால் மனிதர்கள் தங்கள் எண்ணங்களை எப்படி வெளிப்படுத்தினார்கள்? ஒலியாகவும் அசைவுகளாகவும். மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய். தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள உதவுபவை பாறை ஓவியங்கள்.